கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் மாதம் நாம் செய்து கொண்டு வரும் அன்னதானம். ஒரு மாதமும் 15ஆம் தேதி நம்ம அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் 2 அன்னதானங்கள். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்முடன் வாழ்ந்து மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆத்மசாந்தி பூஜையோடு ஒரு அன்னதானம். இது நான் ஆசைப்பட்ட உடனே நான் அனௌன்ஸ் பண்ண உடனே சகோதரிகள் எல்லோரும் என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டீங்க. அண்ணா, ஒரு ரைட் டிசிஷன் எடுத்திருக்கீங்க, அவருக்கு நம்ம செய்யணுன்னா, ஏன்னா அவர் நிறைய அன்னதானங்கள் செய்திருக்காரு அப்படின்னாங்க. உண்மை. சினிமா துறையில் உள்ள அத்துணை பேருக்கும் தெரியும், அவருடைய அன்னதானத்தின் மகிமை தெரியும். பிரமாதமாக இருக்கும். அவங்க ஆஃபீஸில் எந்த நேரத்திற்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும். அப்படி ஒரு பிரமாதமான நல்ல மனிதர் அவர் நினைவை போற்றும் வகையில் அவருக்காக ஒரு ஆத்மசாந்தி பூஜையும் செய்து, ஷீரடியில் பிரமாதமாக ஒரு அன்னதானம், அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் கரெக்டாக ஏகாதசி அன்றைக்கி அமைஞ்சது. ஏன்னா அவருடைய மரணத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு கருடன் பவனி வந்தது இல்லைங்களா. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தில் மரணம் அடைந்தால் நேர சொர்க்கம்தான் சொல்கிறாங்க. ஏன்னா இறைவனுக்கு பிடித்த மாதம் மார்கழி மாதம். ஸோ அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் கருடன் வந்திருக்கார் அன்றைக்கி. அப்படி தான் நிறையா ஆன்மீகாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது உண்மை, சத்தியம். புரட்சி கலைஞரின் நினைவை போற்றுகின்ற வகையில் ஷீரடியில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் அற்புதமாக ஒரு அன்னதானம் செய்தோம். அது மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் அந்த சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கும் ஒரு பிரமாதமான அன்னதானம் செய்தோம். அதன் பிறகு சென்னையில் சாய்பாபா குருகுலத்தில் அந்த அற்புதமான குழந்தைகளுக்கு அருமையாக அன்னதானம் கொடுத்தோம். இந்த 3 அன்னதானங்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக செய்த அன்னதானங்கள். அதற்கு ஆதரவளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் ஒரு அருமையான நன்றியை கூறி, அந்த அன்னதானங்களை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். வாங்க, இப்போ நான் பேசின பிறகு அந்த 3 அன்னதானங்களையும் நம்ம தரிசனம் செய்வோம்.
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும். மேலும் நல்ல மனிதரின் attitude of gratefulness-க்கும் ethics-க்கும் values-க்கும் politeness-க்கும் boldness-க்கும் pleasing and pleasant-ஆ போல்டா இருக்கிறதுக்கும் மேலும் மேலும் எங்கள் ட்ரிபியூட்டை கோபுரம் சேனல் வழியாக தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, கோபுரம் சேனல் வியூவர்ஸ் அனைவரும், அவர்களை சார்ந்தவர்கள் அனைவரும், அனைத்து ஸ்டாஃபும் இதயமார்ந்த நெஞ்சார்ந்த இரங்கலை மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் விஜய் பிரபாகர் அவர்களும் மேலும் மேலும் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பரிபூர்ண அருளாசியுடன் மேலும் மேலும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்பட்டு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் கோபுரம் சேனல் வழியாக அனைத்து பேரும், அனைத்து உறுப்பினர்களும், அனைத்து வியூவர்ஸ் அவர்களும் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த எல்லாம் வல்ல உள்ளத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை, கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோபுரம் சேனல் மேலும் மேலும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு உணவு, சிறப்பான உணவு நமக்கு அன்னதானம் கொடுக்கிற குடும்பத்தினர், நிறுவனத்தினர், கோபுரம் டிவி நிறுவனத்தினரும், அந்த கோபுரம் டிவி ரசிகர்களும் இந்த அன்னதானம், இரவு உணவு, சிறப்பான உணவு, அறுசுவை உணவு நமக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. எதற்காக இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்கனாக்கா, மறைந்த தெய்வ திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவாக இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அவருடைய நினைவாக இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு நம்ம குருகுலத்தின் சார்பாக ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிடுவோம். யாரும் கைத்தட்டக்கூடாது. இப்போ பகவான் பாபா கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும்னாக்கா, மறைந்த தெய்வ திரு கேப்டன் திரு விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த ஆத்மாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த ஆத்மாவுக்கு நம்ம மௌன அஞ்சலி செலுத்தணும். எல்லாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. பாபா, மறைந்த தெய்வ திரு கேப்டன் ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மா இறைவனடி பாதத்திற்கு போய் சேரணும் பாபா. அவருடைய ஆத்மா அந்த குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த ஆத்மாவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்தணும். எல்லாரும் கண்ணை மூடி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. பாபா, மறைந்த தெய்வ திரு கேப்டன் திரு விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் பாபா. அவருடைய ஆத்மா இறைவனடி பாதத்திற்கு போய் சேரணும் பாபா.
கோபுரம் டிவி நிறுவனத்தாரும் கோபுரம் டிவி ரசிகர்களும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் நலமோடும் வாழணும்னு நம்ம பகவான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.